அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல ரீபவுண்ட் ரிச்ங்கிற கொரியன் டிராமாவோட கண்டினியூவா தான் பார்க்க போறோம். போன வீடியோல டூஜின் பிளான் பண்ண மாதிரியே சேர்மனோட மூணாவது பொண்ணு அதான் அவனோட அத்தைய போர்ட் மீட்டிங்ல அவங்க பண்ண தப்பெல்லாம் வெளியில கொண்டு வந்து ஹீரோவின் மின்ட்டையும் மாட்டி விட்டுருப்பான். அதோட அவங்களுக்கு சொந்தமான டிபார்ட்மெண்ட் ஸ்டோரை தனக்கு சொந்தமான மிராக்கள் கீழே கொண்டு வரவும் அதுக்கப்புறம் என்னதான் நடக்குதுன்னு இந்த வீடியோல பார்ப்போம். வீடியோட ஆரம்பத்திலே நம்ம ஹீரோ மின்ன தான் காட்டுறாங்க. அவங்க ஹையர் ஆஃபீஸரா தான் மீட் பண்ண வந்திருக்காங்க. சேர்மன் மூணாவது பொண்ணு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல ஊழல் பண்ணதா சொல்லி ஒரு கேஸ் நடந்துட்டு இருக்கும்ல, அந்த கேஸை ஒரேடியா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதை தெரியும் தான் மீன் அதை பத்தி கேட்க வந்திருக்க. அதுக்கு அந்த ஹையர் ஆஃபீஸரும் சேர்மனோட மூணாவது பொண்ணு மோசடி பண்ணதா சொன்ன பணத்தை கட்டியாச்சு, அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை, இந்த கேஸை அப்படியே முடிச்சிருன்னு சொல்லவும் மின்னும் அது எப்படி சார் முடியும், நமக்குன்னு ரூல்ஸ் இருக்குல்ல, அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும், தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை கிடைச்சுதான் ஆகணும்னு சொல்லப்போம். அதை கேட்ட அந்த ஹையர் ஆஃபீஸரும் கோவப்படுறாரு. ரூல்ஸை பத்தி என்கிட்டே பேசுறியா, அப்ப இந்த விஷயத்தை ஞாபகத்து வச்சுக்கோ, நான் சொல்றதை கேட்கறத மட்டும் தான் அவனோட வேலை, அதுதான் ரூல்ஸ். ஆனா நீ அதை மீறி ஓவரா செஞ்சுட்டு இருந்தா இந்த வேலையை விட்டு அனுப்பிடுவேன்னு சொல்லி மிரட்டவும் எங்க தனக்கு கிடைச்ச வேலை போயிருங்கிற பயத்திலேயே மின் அங்க இருந்த பயத்தை அவங்களோட கேபினுக்கு போக அங்க இருக்கிற கேஸ் ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போறாங்க. அப்போ ஒரு கொலிக் வந்து நம்ம டீம் கொடுத்த மொத்த கேஸ் ஃபைல்ஸையும் தூக்கிட்டு போறதா சொல்ல இதெல்லாம் தன்னை வெறுப்பேத்த அந்த ஹையர் ஆஃபீஸர் பண்ற வேலை தான் புரிஞ்சுக்கிறாங்க. ஃபைல்ஸ் போனா போகட்டும் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு அங்க இருந்து டூஜன் தான் மீட் பண்ண வராங்க. அங்க டூஜன் கிட்ட உன் அத்தை மேல போட்ட கேஸை அசால்ட்டா க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அந்த கேஸை இப்படிதான் க்ளோஸ் பண்ணுவாங்கன்னு உனக்கு நல்லாவே தெரியும், தெரிஞ்சுதானே என்கிட்ட கொடுத்த கரெக்டான்னு கேட்கவும் டூஜன் ஆமான்னு சொல்ல, டூஜன் நீ என்னை பத்தி என்கிட்ட என்ன சொன்ன ஞாபகம் இருக்கா, நான் ஒரு சிங்கப்பன் நேர்மையான ப்ராசிக்யூட்டர், என்னை பார்த்தாலே ஒரு நேரத்துல எல்லாரும் பயப்படுவாங்கன்னு சொன்னேன். ஆனா அதெல்லாம் போய் இன்னைக்கு அந்த ஹையர் ஆஃபீஸர் உன் அத்தையோட கேஸை பத்தி தான் பேசினேன், அவர் என்னை வேலை விட்டு அனுப்பிடுவேன்னு சொல்லி மிரட்டினாரு. எங்க என்னோட வேலை போயிருங்கிற பயத்துல அங்க இருந்து பயந்துட்டு வந்தேன். அப்படிப்பட்ட நான் எப்படி ஒரு சிங்க பெண்ணாவும் நேர்மையான ப்ராசிக்யூட்டராக இருக்க முடியும், நீ சொன்னதெல்லாம் போய் தான், இதுக்கப்புறம் நான் நம்ப தயாரா இல்லைன்னு சொல்லிட்டு மீன் அங்க இருந்து போகவும் நம்ம ஹீரோவுக்கும் மீன் எப்படிதான் சமாதானப்படுத்துறதுன்னு தெரியல. அப்பதான் டூஜன் அவன் இருந்த ஓட்டல விட்டு கிளம்பும் போது அங்க எல்லாருமே கும்பலா டிவியை பார்த்துட்டு இருக்க. ஏன் இப்படி கும்பலா பாக்குறாங்கன்னு அவனு வந்து பார்த்தா அதுல வர நியூஸை பார்த்த உடனே வேகமா ஹீரோயின் மின்னதான் வந்து மீட் பண்ணி என் கூட இப்பவே வான்னு சொல்லிட்டு டூஜின் மின்ன கூட்டிட்டு ஒரு இடத்துக்கு வரான். எனக்கு எதுக்காக இப்ப வேகமா இங்க இழுத்துட்டு வந்தேன்னு கேட்கவும் அப்பதான் டூஜின் ஒரு பில்டிங்க்கு மேல இருக்க மானிட்டரை காட்டவும் ஹீரோயின் மீனா அதை பார்த்து அதிர்ச்சி ஆகுறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோயினுக்கு சியோ டாஜிங்கிற ஒரு சிங்கரை ரொம்பவே பிடிக்கும், ஆனா அவர் இனிமேல் பாட்டு பாட போறதுல ரிட்டையர்ட் ஆயிருப்பாரு. அந்த விஷயத்தை நியூஸ்ல பார்த்த மீன் ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பாங்க. அந்த இடத்துல தான் டூஜனும் இன்னும் முதல் முறையா மீட் பண்ணிருக்க. அதுக்கப்புறம் அவங்க ஃபர்ஸ்ட் டேட்டிங்ல டூஜனும் மின்ட்ட சியோ டாஜிங்கிற சிங்கர் இப்ப ரிட்டையர்ட் ஆயிருக்கலாம், ஆனா அவர் மறுபடியும் வந்து பாடுவாருன்னு சொல்ல டூஜன் சொன்ன மாதிரி அந்த விஷயம் இப்ப உண்மையா நடந்திருக்கு. அதனால மின்னும் அந்த அதிர்ச்சியில இருக்கும் போது நான் அதான் உங்ககிட்ட சொன்னல, நான் போய் சொல்லல, அந்த சிங்கர் எப்படி வந்தாரோ அதே மாதிரி ஒரு நாள் நீ வீரமான ஒரு ப்ராசிக்யூட்டரா மாறுவன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே மீன் டக்குன்னு டூஜனை கிஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா டூஜன் அவன் சொல்ற விஷயங்கள் உண்மைதானோ அதை கண்டிப்பா நடக்கணும் மின்ன நம்ப வைக்க ட்ரை பண்ணா. மின்னும் அதெல்லாம் இப்ப நம்ப ஆரம்பிக்க அதே இடத்துல சீனை கட் பண்ணா இப்ப மிராக்கல்ல தான் காட்டுறாங்க. அங்கதான் டூஜனும் மிஸ்டர் போவும் இருக்க. டிவில ஒரு முக்கியமான நியூஸ் ஓடிட்டு இருக்கு. அதுல பொருளாதார வீழ்ச்சியில் இருந்த சவுத் கொரியா மறுபடியும் அதோட பழைய நிலைமைக்கு வந்ததா நியூஸ் டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கவும் அதை பார்த்த மிஸ்டர் ஓவும் டூஜன் கிட்ட வந்து இந்த பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து தப்பிக்க சவுத் கொரியா 2004 வரை இடத்துக்கு நினைச்சான், ஆனா இந்த வருஷம் 2000 பழைய நிலைமைக்கு வந்துருச்சு, அதுக்கான காரணம் என்னவா இருக்குன்னு கேட்க அப்ப டூஜன் அதுக்கான காரணத்தை தெளிவா சொல்ல ஆரம்பிக்கிறான். நம்ம நாட்டோட பிரைம் மினிஸ்டரோட அடையாளத்தை பதிக்க விரும்புறாரு. நம்ம பிரைம் மினிஸ்டர் ஆல்ரெடி நோபல் பரிசு வாங்கின ஒருத்தர் தான், இருந்தாலும் அவர் ஆட்சியில இருக்க டைம்லயே சவுத் கொரியா பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து மீண்டுச்சுன்னா அதுக்கான கிரெடிட் யாரு கிடைக்கும், நம்ம பிரைம் மினிஸ்டருக்கு தான் கிடைக்கும். அதனாலதான் நம்ம சவுத் கொரியாலேயே ஃபாரின் கம்பெனியோட ஸ்டாக் மார்க்கெட்டை ஓபன் பண்ணியிருக்காரு. அது மூலமா நம்ம சவுத் கொரியால இருந்து இனிமேல் வெளிநாட்டு பங்குகளை வாங்க முடியும்னு சொல்றான். இன்னும் தெளிவா சொல்லணும்னா டூஜன் அமேசான் கம்பெனியோட பங்குகளை வாங்குறதுக்காக அமெரிக்கா வரைக்கும் போயிருப்பான், ஆனா இனிமேல் அப்படி இல்ல, அவனால சவுத் கொரியால இருந்து வெளிநாட்டு கம்பெனில இருக்க எந்த ஒரு பங்குகளை வாங்க முடியும். டூஜன் அதை வச்சு ஏதோ ஒரு பெரிய பிளான் பண்ண, அது என்னதான் பிளான் பார்ப்போம். இப்ப சேர்மன் தான் காட்டுறாங்க. அவரோட பையன் கிட்ட செக்ரட்டரி ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்காரு. சவுத் கொரியா பொருளாதார வீழ்ச்சியில இருந்து வெளியில வந்திருக்கலாம், ஆனா இன்னமும் மக்களோட நிலைமை சரியாகல, இன்னமும் பல பேர் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. அதை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்ட சேர்மனும் நம்ம பேசாம கடன் கொடுக்க பினான்சியல் கம்பெனி ஆரம்பிப்போம், காலத்துக்கு ஏத்த மாதிரி சூனியங்க மாத்தி தான் ஆகணும், அப்பதான் நம்மால வாழ முடியும்னு சொல்லிட்டு அவர் மத்த கம்பெனில இருக்க சில பங்குகளை வச்சு சூனியங் பினான்ஸ்ங்கிற ஒரு கம்பெனியை ஆரம்பிக்க போறாரு. அதை பத்தி தான் அவரோட பசங்கள்டையும் செக்ரட்டரிட்டையும் பேசிட்டு இருக்கவன் அந்த டைம் சேர்மனுக்கு டீ கொடுக்கறதுக்காக ஜின்னோட மனைவி அந்த ரூம்குள்ள வர டீயை கொடுக்குற மாதிரியே அவங்களோட மாமனார் சேர்மனோட மூத்த பையன்கிட்ட ஒரு ஃபைலை கொடுத்துட்டு போகவும் மூத்த பையன் அந்த ஃபைலை சேர்மன் காட்டுறாரு. அது ஃபுல்லா ஜின்னோட போட்டோ தான் இருக்கும். ஜின் நீங்க சொன்ன இடத்துல நல்லாவே வேலை பார்க்கறான், முக்கியமா அவன் உங்க பேரந்தாங்கிற விஷயம் யாருக்கும் தெரியாமலும் பாத்துக்கிறான், அவன் இதுக்கப்புறமாவது செயலுக்கு வர சொல்லலாம்னு சொல்ல அதுக்கு தாத்தாவும் அவன் தான் நல்லா வேலை பார்க்கறான்னு சொல்றிய, இன்னும் கொஞ்ச நாள் அங்கேயே இருக்கட்டும்னு சொல்ல அதில் அந்த ரூமுக்கு வெளியே நின்று ஜின்னோட மனைவி இன்னும் கேட்டுட்டு இருக்க. இப்ப கற்பனா சேர்மனோட 2வது பையனை தான் காட்டுறாங்க. சேர்மனோட மூலையில ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கணும், அவர் இன்னும் கொஞ்ச நாள் தான் உயிரோட இருக்க போற விஷயம் இந்த 2வது பையனுக்கு எப்படியோ தெரிய வந்திருக்கு. அதனால அவரோட செக்ரட்டரிட்ட என் அப்பாவோட தலையில எப்ப வேணாலும் வெடிக்கிற ஒரு டைம் பாம் இருக்கு, அதை வெடிக்கிறதுக்கு முன்னாடி சூனியாங்க யாராவது ஒரு ஆளுகிட்ட கொடுக்க விரும்புறாரு, அதனாலதான் பினான்ஸ் கம்பெனியை உருவாக்குறாரு. அந்த சூனியாங் பினான்ஸ் கம்பெனி அவர் யாரை கொடுக்க போறாரோ அவன் தான் மொத்த சூனியாங்கே ஆள்றவனா இருக்கணும்னு 2வது பையன் ஏதோ ஒரு பிளான் பண்ண அப்படியே கட் பண்ண டூஜனை தான் காட்டுறாங்க. ஒரு ஹோட்டல்ல ஹீரோயினுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கவன் அங்க ஹீரோயினும் லேட்டா வராங்க. ஒரு முக்கியமான கேஸ் அதனாலதான் லேட் ஆயிருச்சு. ஒரு கணவன் மனைவி வயசானவங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி நம்பி அவங்க கிட்ட வச்சிருந்த பணத்தை படவும் அந்த கம்பெனி அவங்களை ஏமாத்திருச்சு. அந்த கேஸை பத்தி தான் விசாரிச்சுட்டு
இருக்கேன். அவங்களை நினைச்சாலே எனக்கு பாவமா இருக்குன்னு சொல்லவும் அந்த டைம் சர்வர் ஃபுட் எல்லாம் வந்து எடுத்து வச்சிட்டு இருக்க மீனும் டூஜன் கிட்ட நான் இப்பதானே உன்னை பார்க்க வந்தேன், நீ எப்ப எனக்காக ஃபுட் எல்லாம் ஆர்டர் பண்ணேன்னு கேட்கவும் நீ என்ன பார்க்க வரதுக்காக வெளியில மேக்கப் பண்ணிட்டு இருந்திய அதை விண்டோ வழியா பார்த்தேன், அதனாலதான் உனக்கு தேவையான ஃபுட்டை நான் ஆர்டர் பண்ணதா சொல்ல கொஞ்ச நேரம் 2 பேரும் வேடிக்கை பேசிட்டு இருந்தாலும் மின்னோட மனசுல ஒரு கவலை இருந்துட்டே இருக்கு. ஏமா அந்த கணவன் மனைவியை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. பல இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி நம்பி மக்கள் எல்லாம் பணம் போடுறாங்க. அந்த கம்பெனி எல்லாம் மக்கள் பணத்தை ஏமாத்திட்டு போயிட்டே இருக்காங்க. எங்க கிட்ட பவர் இருக்கு, நாங்க அந்த குற்றவாளிகளை பிடிக்கவோ இல்ல தண்டிக்கவோ நினைச்சா கூட எங்களால அது முழுசா முடியலன்னு சொல்லி வருத்தப்பட்டு இருக்கவும் அப்ப கூட இருக்க டோஜனும் உன் நிலைமையை என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா என்கிட்ட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி இருக்கு, அந்த கம்பெனில ஏதோ மோசடி நடந்து இன்னும் ஒரு குற்றவாளியா மீட் பண்ண வேண்டிய நிலைமை வரும்னு பயப்படுறேன். அப்படி ஒரு விஷயம் நடக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கும் போது 2 பேருக்கு ஒரே டைம்ல கால் வருது. அந்த காலை அட்டென்ட் பண்ண உடனே நம்ம ஹீரோயின் மீன் அவங்க ஆபீஸுக்கு தான் வர அந்த அயரா விசரம் மிராக்கல் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி ஷேர் மார்க்கெட்ல மக்களோட பணத்தை வச்சு மோசடி பண்றதா சொல்லி கம்ப்ளைண்ட் வந்து இருக்கதா அதை பத்தி இன்வெஸ்டிகேஷன் பண்ற பொறுப்பு மீன் கிட்ட கொடுக்கவும் இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. டைரக்டா மிராக்கலுக்கு தான் வர அங்க எல்லாருமே பரபரப்பா இருக்காங்க. என்ன மிஸ்டர் ஓ கிட்ட கேட்டா நமக்கு அகைன்ஸ்டா யாரோ கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க, அதோட கொரியாவோட நம்பர் 1 நியூஸ் பேப்பர்ல நம்ம மிராக்கல் இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி தப்பா நியூஸ் வந்திருக்கதா சொல்லிட்டு அந்த நியூஸை காட்டவும் இந்த நியூஸ் கம்பெனி வேற யாரோட இல்ல ஜின்னோட மனைவி மின் இருக்காங்களா அவங்க அப்பாவோட நியூஸ் பேப்பர் கம்பெனி தான். அதுலதான் டூஜனோட மிராக்கல் கம்பெனி ஒரு ஏமாத்து கம்பெனி நியூஸ் வந்திருக்கவும் இந்த பொய்யான நியூஸை பரப்புனது ஜின்னோட மனைவி மின்னோட வேலை தான் தெரிஞ்சுக்கவும் அதே நேரத்துல மிராக்கலுக்கு ப்ராசிக்யூட்டர் ஆபீஸ்ல இருந்து நம்ம ஹீரோயின் மீன் அவங்க கொலிக்ஸோட வரவும் டோஜன் கிட்ட மிராக்கல் கம்பெனி மக்களோட பணத்தை மோசடி பண்ணதா எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, அதை பத்தி நாங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ண வேண்டியது இருக்குன்னு வாரண்ட காட்டவும் டோஜனும் மீனும் எந்த ஒரு நிலைமையில அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மீட் பண்ண கூடாதுன்னு நினைச்சாங்களோ அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில மீட் பண்ணிக்கவும் இதுக்கெல்லாம் காரணம் சேர்மனோட 2வது பையன் தான். சேர்மன் எப்போ சூனியாங் பினான்ஸ்ங்கிற ஒரு கம்பெனி ஆரம்பிக்க போற விஷயம் சேர்மனோட 2வது பையனுக்கு தெரிய வந்திருக்குமோ அந்த கம்பெனி யாரோட கண்ட்ரோலுக்கு போகுதோ அவன் தான் சூனியாங்க ஆள போறானாம். கண்டிப்பா தன்னோட அப்பா டூஜனுக்கு எங்க அந்த கம்பெனி கொடுக்க போறாருன்னு சந்தேகம் வரவும் அவங்க அப்பாக்கு முன்னாடி டூஜனுக்கு அந்த கம்பெனி ஆள தகுதி இல்லைன்னு காட்டுறதுக்காக தான் மிராக்கல் கம்பெனி மேல ஒரு பொய்யான கேஸ போட்டு டூஜனை பிரச்சனைல மாட்ட விட்டுருக்கவும் இதுல 2வது பையனுக்கு சேர்மனோட மருமகனை உதவி பண்றாரு. ஏன்னா அவரோட மனைவியை தான் பிரச்சனைல மாட்டி விட்டு டூஜன் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரை எழுதி வாங்கியிருப்பான். அதுக்காக பழி வாங்குறதுக்காக தான் இந்த மருமகனும் சேர்மனோட பையனும் ஒன்னா சேர்ந்திருக்க அவங்களுக்கு துணையா ஜின்னோட மனைவியும் அவங்க அப்பாவோட நியூஸ் பேப்பர் மூலமா ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. இவங்க 3 பேரால தான் டூஜன் இப்ப பெரிய பிரச்சனைல மாட்டிருக்காங்க. கற்பனை இப்ப நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவங்க ஐஆர் ஆபீசரை தான் வந்து மீட் பண்ண வந்திருக்காங்க. ஏன்னா டூஜனோட மிராக்கல் இன்வெஸ்ட்மெண்டோட கேஸ் நடந்துட்டு இருக்கு. அதுக்குள்ளேயே பேப்பர்ல டூஜனோட கம்பெனி பத்தி தப்பால நியூஸ் வந்திருக்கும். அதெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கிட்டு ஐஆர் ஆபீசர் நம்ம இன்னும் இன்வெஸ்டிகேஷனே கம்ப்ளீட் பண்ணல, அதுக்குள்ள எப்படி நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்ற விஷயம் பிரஸுக்கு தெரிய வந்திருக்கு. கண்டிப்பா இந்த விஷயத்தை லீக் பண்ணது நீங்களா தான் இருக்கணும். ஒரு கேஸ் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் அதை பத்தி நீங்க எந்த ஒரு தகவலும் பிரஸுக்கு போக கூடாது, அதுதானே ரூல்ஸ். எப்படி உங்களால ரூல்ஸை மீற முடியும்னு கேட்க அந்த ஐஆர் ஆபீசர் மின்ன மதிக்காம அங்க உள்ள ஒரு லிப்டுக்குள்ள போகவும் மின் அந்த லிப்டோட டோரை நிறுத்துறாங்க. அவரோட ஐஆர் ஆபீசரே தைரியமா நான் இந்த கேஸை நேர்மையா விசாரிப்பேன், நீங்க என்ன சொன்னாலும் பரவாயில்ல, அதோட குற்றம் பண்ணது யாரா இருந்தாலும் அவங்களுக்கான தண்டனையை வாங்கி தருவேன்னு சொல்ல மின் தாங்கிட்டு இந்த அளவு திமிரா பேசுறதா நினைச்சு அந்த ஐஆர் ஆபீசர் கடுப்பாகவும் இப்ப மிராக்கல் இன்வெஸ்ட்மெண்ட் தான் காட்டுறாங்க. டூஜன் கம்பெனியை பத்தி தப்பா நியூஸ்ல வந்ததால அந்த கம்பெனில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நிறைய பேர் மிராக்கலுக்கு கால் பண்ணி அவங்க கம்பெனில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேணும்னு சொல்லி தொல்லை கொடுத்துட்டு இருக்கவும் அதை சமாளிக்க முடியாம எல்லாரும் திண்டாடிட்டு இருக்காங்க. அதே டைம் மிஸ்டர் டூஜன் கிட்ட வராரு. நம்ம மேல யாரோ ஒரு பொய்யான கேஸ் கொடுத்திருக்காங்களா, அது யாரா இருக்குன்னு சொல்லி யோசிக்கும் போது நம்மள பழிவாங்க சேர்மனோட 3வது பொண்ணு அதான் உன் அத்தையா தான் இருக்குன்னு சொல்லி சந்தேகம் வந்துச்சு. ஆனா நல்லா விசாரிச்சு பார்த்துட்டேன், நம்ம மேல கம்ப்ளைண்ட் கொடுத்ததும் அத்தை இல்ல, அது எனக்கும் தெரியும். என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தது சூனியாங் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியோட சிஇஓ, என் 2வது பெரியப்பா, சேர்மனோட 2வது பையன் சொல்ல அதனாலதான் இப்ப பெரிய பிரச்சனைல மாட்டிக்கிட்டோம். நம்ம கம்பெனியை பத்தி தப்பா நியூஸ்ல வந்ததால மக்களுக்கு நம்ம மேல இருக்க நம்பிக்கை போயிடுச்சு. எல்லாருமே நம்ம கம்பெனி கால் பண்ணி அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பணத்தை கேட்டுட்டு இருக்கதா சொல்ல டூஜன் யார் பணம் கேட்டாலும் திருப்பி கொடுக்க சொல்றான். அதுக்கு நம்ம கிட்ட அந்த அளவு பணம் இருக்கு, ஆனா எல்லாமே பங்குகளா இருக்கு, அதை வித்தா கூட நம்ம கையில பணமா வரதுக்கு கொஞ்ச நாள் ஆகும்னு சொல்ல டூஜனுக்கு வேற வழி இல்லாம அவன் தாத்தாவை தான் மீட் பண்ண வரவான். அந்த இடத்துல டூஜன் வருவான்னு கரெக்டா கெஸ் பண்ணி அவனை வெல்கம் பண்றதுக்காக ஜின்னோட மனைவி மின் வெயிட் பண்ணிட்டு இருக்கவும் தாத்தா உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்காரு. உங்க கம்பெனியை பத்தி தப்பா நியூஸ் வந்ததை பத்தி நானே கேள்விப்பட்டேன், உங்க நிலைமையை நினைச்சு வருத்தப்படுறதா சொல்லவும் அதுக்கு டூஜனும் நான் கூட உங்க பேப்பர் கம்பெனியை சாதாரணமா நினைச்சிட்டேன், உங்க நியூஸ் பேப்பர் கம்பெனில ஒரு நியூஸ் வந்தா மட்டும் போதும் மக்கள் அதை உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சுக்காமலே அதை நம்ப ஆரம்பிச்சிடறாங்க. உங்க நியூஸ் பேப்பர் கம்பெனில மக்களோட எண்ணங்களை கூட மாத்த முடியுது. உண்மைதான், உங்களுக்கு ஏதோ உதவி வேணும்னா என்கிட்ட கண்டிப்பா கேட்கலான்னு ஜின்னோட மனைவி மீன் சொல்லவும் அவங்கள மீட் பண்ணதுக்கு அப்புறம் டூஜன் அவன் தாத்தா வந்து மீட் பண்ணி தான் கம்பெனியை பத்தி பொய்யான தகவல் கொடுத்திருக்காங்களோ அதுல இருந்து தப்பிக்க தாத்தா கிட்ட உதவி கேட்கவும் அதே இடத்துல சேர்மனோட 2வது பையன் இருக்க அப்ப தாத்தா பேரனை கிண்டல் பண்ற மாதிரி என் அப்பாவி பேரனை யாரதான் இப்படி பிரச்சனைல மாட்டி விட்டு இருக்காங்கன்னு சொல்லி பேசவும் அப்ப சேர்மனோட 2வது பையனும் அப்பா இந்த பிரச்சனையில் தப்பிக்க என்கிட்ட ஒரு நல்ல வழி இருக்கு, ஒரு பெரிய பாவ நான் டூஜனுக்கு உதவி பண்றேன், அவன் கம்பெனியை பேசாம என்கிட்ட வித்தர சொல்லுங்க, அந்த கம்பெனிக்கு தேவையான பணத்தை நான் தரேன். ஒருவேளை நம்ம கம்பெனி சூனியாங்க இன்வெஸ்ட்மெண்ட் மிராக்கலை வாங்கிட்டாங்கன்னா அந்த கம்பெனிக்கு மக்கள் மேல நம்பிக்கை வர ஆரம்பிச்சிடும், டூஜனும் பிரச்சனையில இருந்து தப்பிச்சிடலாம்னு சொல்ல அதை கேட்ட தாத்தாவும் இதுவும் நல்ல ஐடியாவா தான் இருக்குன்னு அவரோட பையன் கிட்ட அந்த கம்பெனி டூஜன் வித்து அவனுக்கான நியாயமான அமௌண்ட் கொடுத்துருன்னு சொல்லவும் ஆனா டூஜனுக்கு அதுல விருப்பம் இல்ல. தாத்தா கிட்ட வந்து தாத்தா என் கம்பெனி எந்த ஒரு தப்பும் பண்ணல, எங்க மேல ஒரு பொய்யான கேஸ் தான் ப்ராசிக்யூட்டர் ஆபீஸ்ல கொடுத்திருக்காங்க, அதை பொய் நான் நிரூபிச்சு காட்டுவேன், அது வரைக்கும் எனக்கு டைம் மட்டும் கொடுக்க, முக்கியமா என் மிராக்கல்
மிராக்கல் கம்பெனியை பத்தி உங்களுக்கு கவலை இல்லைன்னு தெரியும், ஆனா எனக்கு இருக்கிறதா சொல்ல. அதை கேட்ட தாத்தாவும், நீ சொல்றது உண்மைதான், ஓ மிராக்கல் கம்பெனியை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஏன்னா இந்த உலகத்துல என் பசங்களையும் குடும்பத்தை விட அதிகமான கவலைப்படுற ஒரு விஷயம் அது சூனியாங்க மட்டும்தான் சொல்ல. தாத்தாவும் பேரனும் பேசிட்டு இருக்கதை சேமோட ரெண்டாவது பையனை கேட்க தன்னோட பிளான் கரெக்டா ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறாரு. இப்ப கட் பண்ணா மிராக்கலை தான் காட்டுறாங்க. அங்கதான் இப்ப டூஜன் இருக்கு. மிஸ்டர் ஓவும் ராச்சலும் நம்ம கம்பெனில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்களாம் பணத்தை கேட்டு தொல்லை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பணத்தை எப்படிதான் கொடுக்கறது, இந்த பிரச்சனையில இருந்து இப்படிதான் வெளியில வரதுன்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கவன் டூஜன் மட்டும் அமைதியாவே இருக்கா. அதை பார்த்த மிஸ்டர் ஓவும் ராச்சலும், நாங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம், நீ அமைதியா இருக்க, உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க, இல்ல உங்ககிட்ட எதுவும் பிளான் இருக்கான்னு கேட்க அதுக்கு டூஜனும் என்கிட்ட பிளான் இருக்கு, அதை சொன்னா நீங்க ஏத்துக்குவீங்களான்னு கேட்கவும் அது என்ன பிளான் முதல்ல சொல்லுன்னு சொல்ல டூஜன் அவன் பிளான சொல்ல ஆரம்பிக்கிறான். நம்ம அமெரிக்கன் கம்பெனில இருந்து பங்குகளை வாங்கினமே, அந்த பங்குகளை வித்தா மட்டும்தான் இந்த பிரச்சனையை சமாளிக்க முடியும்னு சொல்ல மிஸ்டர் ஓவுக்கும் ராச்சலுக்கு அதுல விருப்பம் இல்ல. ஆனா அது ஒண்ணுதான் இல்லைன்னு தப்பிக்க ஒரே வழின்னு சொல்லவும் வேற வழி இல்லாம அவங்க ரெண்டு பேரும் அந்த ஐடியாவுக்கு ஒத்துக்கிறாங்க. இப்ப சேர்மனோட ரெண்டாவது பையனை தான் காட்டுறாங்க. அந்த ரெண்டாவது பையன் கூடவே எப்பவுமே ஒரு செக்ரட்டரி இருப்பாரு. அவருக்கு ஆஸ்ட்ராலஜி நியூமராலஜி பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லாவே தெரியும். அதனால ரெண்டாவது பையனும் எந்த ஒரு ஷேர்ஸை வாங்குறதா இருக்கட்டும் விற்கிறதா இருக்கட்டும் ஒரு தடவை செக்ரட்டரிட்ட பேசி அதுக்கப்புறம் தான் முடிவெடுப்பாரு. இப்ப கூட டூஜினை பத்தி தான் கேட்கிறாரு. நம்ம கொடுத்த குறைச்சல இருந்து டூஜின் வெளியில வருவானா இல்லையா, நம்மால அந்த கம்பெனியை வாங்க முடியுமா இல்லையான்னு கேட்கவும் டூஜினுக்கு இப்ப கெட்ட நேரம் போயிட்டு இருக்க. ஒரு மிகப்பெரிய கண்டா அவனுக்காக காத்துட்டு இருக்க. அதுல டூஜின் இறந்து போயிட்டானா நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. ஒருவேளை அந்த கண்டத்துல இருந்து அவன் தப்பிச்சு வந்துட்டானா நம்ம யாராலையும் நினைக்க முடியாத அளவு பேரும் புகழ் அவனுக்கு கிடைக்கும். அவன் காலடியில பணம் சேரும். உங்க யாராலையும் தொட முடியாத அளவு உச்சத்துக்கு போவான்னு சொல்ல அதை கேட்ட ரெண்டாவது பையனும் டூஜனுக்கு அப்படி எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு அவனுக்கு தொடர்ந்து பிரச்சனைகளை கொடுத்து அவனுக்கு சொந்தமான மிராக்களை வாங்கியே அவன் முடிவெடுக்க இப்ப சேர்மனை தான் காட்டுறாங்க. செக்ரட்டரி சேர்மன் டூஜனை பத்தி தான் பேசுறாரு. டூஜனோட மிராக்கல் கம்பெனி தப்பு பண்ணிருக்குன்னு உங்களுக்கு தோணுதான்னு கேட்க, டேய் நான் ஒரு வியாபாரியா ஒரு விஷயம் சொல்றேன் நல்லா கேட்டுக்கோ. எவன் ஒருத்தன் தப்பு பண்ணி பணம் சம்பாரிச்சு மாட்டிக்காம இருக்கானோ அவன் நல்லவன். அதுவே தப்பு பண்ணி பணம் சம்பாரிச்சு மாட்டிக்கிறான் பாத்தியா அவன் கெட்டவன். உனக்கு குளோபல் மார்க்கெட் கேபிட்டல் மார்க்கெட்டை பத்தி தெரியுமா? குளோபல் மார்க்கெட்ல மாடு மாதிரி உழைச்சு பணத்தை சம்பாரிச்சாலும் அதான் மணல் மாதிரி செலவு பண்ணும். ஆனா கேபிட்டல் மார்க்கெட் அப்படி இல்ல. மாடு மாதிரி உழைச்சு பணத்தை சம்பாரிச்சா கூட மணல் மாதிரி பணத்தை சம்பாரிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுதான் வியாபாரத்துக்கு அழகு. முக்கியமா டூஜனோட கம்பெனி மேல பொய்யான கேஸை கொடுத்து அவனை பிரச்சனைல மாட்டி விட்டது என் ரெண்டாவது பையன் தான் எனக்கு நல்லாவே தெரியும். அவன் நினைச்சதை மட்டும் ஒரு வேளை அடைஞ்சிட்டானா அவன் தான் எனக்கு அப்புறம் சூனியாங்க அழகு தகுதி உள்ளவன். அவனுக்கு தான் என்னோட சிம்மாசனமும் கிடைக்கும்னு சொல்லவும் அப்ப செக்ரட்டரியும் நீங்க சூனியாங் பினான்ஸ் கம்பெனி உருவாக்குறீங்களே அதை யாருக்கிட்ட கொடுக்க போறீங்கன்னு கேட்க சேர்மன் அதுக்கான பதில சொல்லாம அமைதியாவே இருக்க. இப்ப சேர்மனோட ரெண்டாவது பையனை தான் காட்டுறாங்க. டூஜனோட டிரைவர் மூலமா மிராக்கல் கம்பெனி எந்தெந்த ஃபாரின் கம்பெனில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்கன்னு அந்த தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு சேர்மனோட ரெண்டாவது பையன் அந்த பங்குகளை வாங்க சொல்ல இப்ப டூஜனை தான் காட்டுறாங்க. இன்னைக்கு தேதி 10/9/2001. டூஜன் நாளைக்கு ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் நடக்க போறதாவும் அந்த விஷயத்தை பத்தி யோசிக்க அப்பதான் இதுவரை நடந்த விஷயங்களை திங்க் பண்ணி பார்க்கறான். டூஜனோட நினைவுகளை என்னதான் காலத்தையே கடந்து வந்திருந்தாலும் அவனுக்கு சில விதிமுறைகள் இருக்கு. அவனால் நடந்த விஷயங்களை மாத்த முடியாது. எடுத்துக்காட்டுக்கு அந்த விமானம் வெடிச்சது, அவன் அம்மா இறந்து போனது, இது எல்லாத்தையுமே நான் தடுக்க ட்ரை பண்ணியும் என்னால அதை தடுக்க முடியல. ஏன்னா அது எல்லாமே நடக்கணுங்கிறத விதி. அதே மாதிரிதான் நாளைக்கு நடக்க போற அந்த விஷயமும் நடக்கணுங்கிறத விதி. அதை என்னால தடுக்க முடியாதுன்னு ஒரு கவலையோடவே இருக்க. டூஜன் எதை நினைச்சு இவ்வளவு கவலைப்படுறான், அப்படி என்ன ஆபத்து தான் நாளைக்கு வரப்போகுதுன்னு அடுத்த வர வீடியோல பார்ப்போம்.